அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என்ன நடந்தாலும் மன அமைதியும் மகிழ்ச்சி இருந்தால் வேறு எந்த பிரச்சனையுமே நமக்கு பெருசாக தெரியாது. நாம் தான் அந்த சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினச்சி யோசித்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைக்கும். எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிட்டோன்னா நமக்கு எந்த இதுவுமே இல்லை இல்லையா? இன்றைக்கி என்ன செய்தி தரார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 11 13 முடிய. அதற்கு நான், என் தலைவரே, எத்தனை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும் என்று வினவினேன். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் இல்லாதன ஆகும், வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார், நாடு முற்றிலும் பால்நிலமாகும். ஆண்டோர் மனிதர்களை தொலை நாட்டிற்கு துரத்தி விடுவார், நாட்டில் குடியிருப்பார் என்று வெற்றிடங்கள் பல தோன்றும். அதுவரைக்குமே இவ்வாறு இருக்கும். 1/10 மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாறு அல்லது கர்வாலி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின்னும் அடிமரம் எஞ்சி இருப்பது போல் அது இருக்கும். அந்த அடிமரம்தான் தூய வித்தாகும். அதாவது நேற்று கொடுத்திருந்தார். எப்படின்னா, இறைவாக்கினர் எசையாவின் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு உங்கள் கண்ணால் கண்டிருந்தும் உணராதிருங்கள், காதால் கேட்டிருந்தும் கேட்காமல் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ கொழுப்படைய செய்யவர்கள் இதயங்களை மந்தமடைய செய்யும், கொழுப்படைய செய்யும் சொல்லும்போது அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இது எத்தனை காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு அந்த இறைவாக்கினர் கேட்குறாரு. எசையா கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாருன்னா, ஒரு அழிவு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் உணர்ந்தும் உணராமலும் இருக்கும்படி செய்யணும்னு சொன்னால் அப்போ அழிவு இருக்குது. அழிவு எதுக்கு? பாவங்கள் நிறைந்திருக்கும் போது தான் அழிவுகள் வருது இல்லையா? அந்த பாவத்தன்மை குறையும் போது அதில் நாம் பாதுகாக்கப்படுறோம். அப்போ இந்த மக்கள் பாவங்கள் செய்ததுனால தான் சினமுற்று, ஒரு நொடி சினமுற்று மொத்தமாக அந்த இறைவாக்கினருக்கு வார்த்தை கொடுக்குறாரு. அப்போ இப்போ நம்ம வாழ்கிறோம், அந்த இறைவார்த்தையின்படி எப்படி வாழ்கிறோம்? நம்ம பாவத்திலேயே கிடக்கோமா? செய்த பாவங்கள்லாம் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கோமா? இல்லை நம்ம சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் இது குற்றம் அப்படின்னு நம்ம அந்த தன்மையை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறோமா? இன்பம் மட்டும் போதுன்னு இருக்கோமா? துன்பம் வேண்டாம் அப்படின்னு இருக்கோமா? இன்பம் மட்டும் இருந்தால் தான் பாவங்கள் நிறைய பெருகும். உண்மைக்குமே அப்படியே இன்பம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதில் சுவராசியமே இருக்காது இல்லையா? இன்பங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நோவுகளும் நொடிகளும் மாறி மாறி வரும்போது தான் எல்லாமே அதில் ஒரு நிறைவாக முற்றுப்புள்ளி கிடைக்கும். அப்போ நாம் நல்லதை மட்டுமே தேடிக்கிட்டு தேவையற்றதை நாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? நிறைவாக இருப்போம் நம்ம இல்லையா? இப்போ நாம் நல்லதை விட்டுட்டு தேவையற்றதை தேடினா எப்படி இருக்கும்? நமக்கே அது ஒரு அழிவாக இருக்கும். அப்போ அவர் சொன்ன மாதிரி 1/10 மக்கள் கூட இருப்பது கடினம்னு சொல்கிறார். அப்படி தானே சொல்கிறாரு? 1/10 மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். அப்போ எந்த அளவுக்கு பாவங்கள் பெருகி இருந்தால் அவர் அப்படி சொல்வார் இல்லையா? பிதா சொல்வார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த இப்போ உள்ள நிலையில் நம்ம நிறைவாக இருக்கோமா? நம்ம ஏழை பாலைகளுக்கு உதவுறோமா? இறைவன் வருகையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் அந்த காத்திருப்பு நிறைவாக இருக்கா? நிறைவு இல்லையா? ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே. அறிந்தும் அறியாமல் ஆமாண்டவரே அறிகிறோம், ஆனால் அறியாதது போல் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்தும் தெரியாமலும் ஆமாண்டவரே தெரிந்தே இந்த குற்றத்தில் நாங்கள் விரிகிறோம், ஆனால் அது தெரியாது போல் பிறருக்கு காட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இனிமேல் நாங்கள் எந்த குற்றங்களில் விழாதவாறு நீர்தாமே எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர். நாங்கள் கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமல் தான் இருக்கோம் ஆண்டவரே. அதனால் இதுகால் வரைக்கும் நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து இனி உம்முடைய பாதை, செம்மையான பாதையில் நாங்கள் நிறைவாக நடக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.